என்ன சண்டை? தனியா இருக்க பெண்ணா அவ யார் தெரியுமா? எங்க பொண்டாட்டி. லாரியில இருந்தா 2 டிரைவர் இல்ல, 15 நாளைக்கு 15 நாள் டூட்டி மாத்தி செய்யணும். 2 டிரைவர் கிடையாது, எல்லாம் ஒரு டிரைவர் தான். ஆமா, கூட்டு போற வைக்கிறீங்க. அவர் ஒரு 15 நாள் பார்த்தா நான் ஒரு 15 நாள் அப்போ உடம்பு சூடாயிடுங்க. வேலைக்கு ஆக மட்டும் சொன்னாங்களா? ஆமா, உங்களோட சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லையா சொல்கிட்டேன், முடிவா சொல்கிட்டேன். இங்க வந்தது தவறு. ஐயா இங்க பாருங்க ஐயா, இவ யாருன்னு எனக்கு தெரியாது. மாமா மே என்ன சத்தியமாங்க. எங்க மே எங்க மே எடுத்தவெல்லாம் கதை நான் என்ன பண்ணா எங்களை என்ன நினைச்சுக்கிறேன். பாரு அடிக்கிறான். இன்னும் ஒரு அடி அடிச்சு பாரு, அடிச்சு பாரு, இன்னும் ஒரு அடி அடிச்சு பாரு. அந்த பயம் எப்படிப்பட்டவன் என் வேற என்ன நாங்க கத்தி எத்தனா முடி வெட்டாம அதுக்கு மட்டும்தான் ஆகினீங்க. சேர்வதிலே சிங்கக்குட்டி, துள்ளவதிலே மாட்குட்டி, பாய்வதிலே புலிக்குட்டி, தீனி துன்றத்துல பண்ணி அத பாத்தன தலைவர் வீட்டுல நாங்க மட்டும்தான் சாப்பிட்டோம். நீ வாரி வாரி பின்னாடி கலாய்ச்சிட்ட. ஊர்ல போற சோறு உனக்கு மட்டும் தான் உதவுது. நாங்களும் எவ்வளவு சின்ன பாரு யார மாதிரி ஒன்னும் சண்டையில சாவணும். ஆமாண்டா, நீ அவன் தான் சாவ போற. மச்சான் எம்மா உண்டு பையன் இன்னைக்கு ஒரே குத்து அவனை காலி பண்ணிடுறான். அவனை சேர்த்து பட்டு போடணும். எங்க போனா நாளைக்கு போறான், சேர்த்து பண்ணிட்டான். சேர்த்து போடணும். இல்லையா சொல்கிட்டேன், முடிவாக சொல்கிட்டேன். வந்த வழியை பார்த்து ஓட்டு, இல்லை என்றால் நீ அடைவாய் சுடுகாடு. அந்த பெண்ணை அடையாமல் இதை எடுத்துட்டு போகிறேன். நான் உயிரோடு இருக்க வரை இது நடக்காது. செத்துறா பாடி, செத்துறா. ஏடா நிரம்பந்தா எந்த பால் தொடுமன் பார்க்கலாம். ஐயோ ஆமா, நீங்க யாரு, எந்த நாடு, எதற்காக இந்த கானகத்தில் தன்னை தனிமையில் வந்தீங்க? அந்த படுபாவிட சிக்கிக் கொண்டீங்க. ஐயா நான் ஒரு நாட்டின் இளவரசி. உண்மைதாங்க. ஒரு நாட்டு இளவரசியா? ஆமா ஐயா. ஒரு நாட்டு இளவரசி இந்த காலத்தை தன்னை வரலாமா? என்னுடைய மன ஆறுதலுக்காக வந்தி. அப்படியா? நான் யார் தெரியுமா? யாரு? இதோ தெரிகின்றது வடமதுராபுரி நாடு. வடமதுராபுரி நாடு அந்நாட்டின் இளவரசி ஐயா. அப்படியா? என்னுடைய பெயர் தான் நல்லத்தங்கால் என்று உரைப்பார்கள். ஓஹோ, நல்லத்தங்கால் என்பது நீங்கள் தானோ? கேள்விப்பட்டிருக்கின்றேன், ஆனால் நேரில் பார்த்ததே கிடையாது. உங்களை காப்பாற்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நான் யார் தெரியுமா? இவருடைய நாடுதான் தென்காசி பட்டினம். இந்த தென்காசி பட்டினத்தை காசி ராஜேந்திர பெயரோடு சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி என் நாட்டை சுற்றி வளம் வந்தேன். உங்களை காப்பாற்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இது என் கடமையில் ஒன்று செய்து முடித்து விட்டேன். உடைய நாடு சொல்லுங்க. ஐயா சற்று இல்லுங்கள். எனக்கு இங்க பாருங்க, என்னுடைய உயிரிலும் மேலான என்னுடைய கற்பையை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள். உண்மைத்தான். நீங்களே வரவில்லை என்றால் நிச்சயமாக அந்த பாவி என் கற்பையை சூறையாடி என் உயிரையே எடுத்திருப்பான். ஐயோ ஐயா, என் உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க. உண்மைத்தான். என்னுடைய கற்பையை நீங்க காப்பாத்திட்டீங்க. அதனால் என்னுடைய நாட்டிற்கு வாருங்கள். என் அண்ணனிடம் சென்று உங்களுக்கு தகுந்த பரிசு நான் வாங்கி தருகிறேன். உயிரிலும் மேலான ஒரு கற்பை காப்பாற்றிய எனக்கு பரிசா? சரி, எப்படியோ உன் நாட்டில் அம்மா இந்த நாட்டுல காடு வச்சேன். நாடை எப்படி சிக்கு 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 காலடி எடுத்து வச்சேன். தாலி கட்டிக்கிற நாட்டுக்கு வந்த 10 நாள்ல மாமியார தூக்கிட்டாங்க. இன்னும் போய் வெளியாங்காட்டி யார தூக்குவாளோ? வாய மூடு. ஏன்டா அப்படிலாம் பேசுற? உன்ன எவ்வளவுதான் திருநாளும்
உனக்கு அழகான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தது நான் உனக்கு சொல்றேன். உள்ள சொம்ப தூக்கி வச்சிருக்கிறாங்க. என்னப்பா என்னடா ராஜா உன்னை விட்டு பிரியாணி சாப்பிடுறாங்களா? என்ன 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 விட்டு தாலி ஆட்ட சொல்லு சொல்லுப்பா. என்ன சொல்லத்தால் ஓடி வந்திருக்கிறேன். என்ன ராஜா அழாதரா? தங்கச்சி என்னாச்சு? நீ சொல்வதை அத்தனையும் தட்டாமல் செய்து முடித்திருக்கிறேன். ஆமா. ஆனால் இப்போது நான் சொல்வதை நீ செய்து முடிக்க வேண்டும். அண்ணா நீ சொல்றது வேணா அப்படியே செய்து என்ன ஆச்சு சொல்லுண்ணா. கண்டிப்பாக செய்து முடிக்கிறேன். ஆமாண்ணா. இளவரசிக்கலே நல்ல தங்கால். ஆமா. அவள் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். அவள் எப்படியாவது எனக்கு எனது செருப்பு கை கேட்டியா? ஏண்டா அவனுக்கு பார்த்தியா உங்களுக்கு புத்தியில பேதத்தை விட்டுதா? என் நலத்தாங்க யாருன்னா அவ இந்நாட்டு இளவரசி என்னுடைய நாத்தனாரு. எனக்கு என்ன வேணாவா? மயிறு வேணும். ஆமா என் நாத்தனார் எவ்வளோ அழகா இருக்கிறா. சூத்தாட்டது மூஞ்சி நான் எப்படி இருக்கிறேன் என்ன பார்த்தாயா? போது நிறுத்துங்கண்ணா. என் நாத்தனார் எவ்வளவு அழகா இருக்கிறா. என் நாத்தனார் எத்தனையோ நாட்டு மன்னர்கள் லைன்ல நிக்கிறாங்களே. நீங்களா அறிவில்லை? உனக்கு எதுல போற? ஆண்மையில தான் போற. யாரும் சொல்ற முடியுமா முடியாதா? அண்ணா ஒரு முறை அல்ல எத்தனை முறை எடுத்து வைத்தாலும் என்னுடைய நாத்தனார் திரும்ப ஒத்துக்கொள்ளவே மாட்டேனா. மாட்டாயா? மாட்டேன். நீ எப்போது நான் சொல்ல வேலை செய்யவில்லையோ உயிரோடு பார்க்க முடியாது. கூட தெரிய மாட்டானே. ஒரே ஒரு ஆசை இருக்கிறது. நான் சொல்வதை நீ நாமல் செய்ய வேண்டும். ஆனால் நான் சொல்வது இப்போது கவனமாக அந்த நல்ல தகவலை விடக்கூடாது. நீ அவளை பழி வாங்க வேண்டும். வாழ்க்கையில் அவள் சந்தோஷத்தை பார்க்க கூடாது. செய்து முடிப்பாயா? போய் பவுடர் கழிச்சிட்டு தூங்க போறோம். நான் என்ன பாவம் பண்ணேன்? ஐயோ அவன் வாங்குற சம்பளம் தான் நானும் வாங்குறேன். அவனும் ஊர் சோறு துண்டு தான் கூத்தாடுறான். நான் மட்டும் டிஃபன் பாக்ஸில் கட்டிடுறான். நானும் ஊர் சோறு துண்டு தான் கூத்தாடுறேன். 3:30 மணிக்கெல்லாம் குத்திக்கணும் உள்ள போய் பத்துக்கு நானு. அவன் வாங்கி போற சம்பளம் சரிக்குமோ சரிக்காது. அவன் போற பஸ் கவுரோ, அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூக்கோ, அவன் வாயில என் புழு நின்றோ. நான் மட்டும் என் கட்சி நடக்கணும். நான் கட்டணும் 350க்கு மேல வர போறது கிடையாது. செத்த பேராவது கலை தெய்வ சீர்பட்டோம். ஏம்மா நான் சாவ போறேன். சிரிக்கிறாங்க எல்லாம். நான் சாவ போறேன்னா நான் சாவறேன். ஏன் கோபத்திய நான் சாவ போறேன். ஏன் என்னத்துக்கு? ஐயோ தமிழ் இல்லையாப்பா, அதனால தான் சாவ போறேன்னு இருக்கணும். செஞ்சு வச்சுக்கிறான். இன்னும் உள்ள இறங்க மாட்டேன். செய்யாம இருந்தா சேர்த்தா யாருக்கும் ஏம்மா நம்ம தடுக்குது என்னன்னு கேட்க. செத்துனால பாக்குறேம்மா. ஐயோ அவனே போய் சேர்ந்துட்டான். 6 உயிரா இருந்த உன் அண்ணன் ஒரிஜினல் மாதிரி நடிக்கிறாரா? உன்ன சாவுக்கு யாரு காரணம்? அந்த நல்ல தங்கா. நல்ல தங்கா அவளை காரணம். இருந்தாலும் இதுக்கப்புறம் அந்த திருட்டு சக்கரத்துக்கு நான் தான் அவளை வாழ விடுவேனா? விடுவேனா? விட மாட்டேன். ஒழிச்சு கட்டாம விடவே மாட்டேன். எப்படியா வேகமா போறா? இதுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ? எப்படியா என்ன கதி ஆக்குவானோ?